உங்கள் கேள்வியிலே இந்த பதில் இருக்குது, அருமையாக ம் சொன்னீங்க. ம் எல்லாரும் தோல்விக்கான காரணங்கள், உண்மையான காரணங்கள் சொல்லுங்கள் ம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு காரணம் இவராகவே சொல்கிறார் முன்கூட்டியே. அது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியல. அஹ், ரெண்டாவது அவர் சொல்கிற காரணமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக தெரியல. இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, எக்ஸில் பதிவுன்றது எல்லாரும் போடுறாங்க, சோஷியல் மீடியா எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அதில் எந்த அது சட்டவிரோதமும் கிடையாது, எல்லாரும் கையாளலாம். இப்போ ஒபாமா காலத்திலிருந்தே சோஷியல் மீடியா சிறப்பாக பயன்படுத்தினான்னு சொல்லுவாங்க. பாஜகவும் மோடி நிறையா யூஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கட்சியும் யூஸ் பண்ணுறாங்க, அதில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது வயது வரம்பின்றி அதில் பிரச்சாரம் பண்ணலாம். அது இளைஞர்கள் குழந்தைகள் அது பங்கேற்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த சட்டமும் கிடையாது. சினிமா தான் யூஏ இதெல்லாம் போடுறாங்க, சோஷியல் மீடியாலாம் கிடையாது. எக்ஸப்டிங் நீங்கள் வந்து அடல்ட் கண்டென்ட் போட்டிங்கன்னா ஒரு காஷன் கொடுப்பாங்க, குழந்தைகள் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் தவிர மற்ற இடத்துல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்போது இதில் இது தவறி விட்டாங்கன்னு சொன்னால் இப்போ பல கோடி ரூபா பேசப்படுகிறது. இந்த பெண் இது போன்ற ஐடி விங் எல்லாம் வச்சுருக்காங்க, 2-3 ஐடி விங் செயல்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னி கூட சபரீஷனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம், எந்த சரியாக செயல்படலை அப்படின்னு அவரும் அவர் பங்குக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை அவரும் சொல்லியிருக்காரு. அப்போது இதில் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஐடி விங்கும் பஞ்சம் இல்லை. ஏராளமாக சோஷியல் மீடியா டெய்லி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரை யார் என்ன அறிக்கை கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பு சொல்வது, மீம் போடுவது, அவங்களுக்கு கிண்டல் செய்வது, அல்லது இது போடுவது, பிரச்சாரம் செய்வது, இது எல்லாமே ஒரு நாங்கள் நாடுகளும் நடந்துகிட்ருக்கு. திமுக மட்டும் அதிமுகலையும் வச்சுருக்காங்க, பெரிய கட்சி எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போ இதுவும் தாண்டி தோல்வி வந்ததுன்னா அது அந்த கருவியையோ அந்த சாதனத்தையோ இல்லை, நம்ம தேர்தல் சமயத்தில் நம்ம வந்து யூடியூப்லாம் பார்த்தோம்னாவே திமுக ஆடு தான் முதல்ல வந்தது நமக்கு. அதுதான் நிறைய அளவில் வந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம அதிமுக ஆடு கூட அதுக்கப்புறமா தான் ஆட் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு அந்த இடத்துலையும் அவங்க கரெக்டாக அவங்களுடைய பிரச்சாரங்களை பண்ணிட்டு தான் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு வகையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் படி பார்த்தீங்கன்னா அவங்க தவறிட்டாங்கன்னா, நான் என்ன போன்றவர்கள், நான் உங்கள் இதில் வந்து சொன்னேன் என்னன்னு தெரியல, நான் வந்த சேனல்லாம் சொன்னேன், இந்த பழைய இதெல்லாம் பாரதிராஜா படம் மாதிரி அலைகள் ஓதலை, அதில் வந்து காதல் கடிதம் அனுப்புவது, அப்புறம் இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் காதல் மாறி போச்சு. அப்போ இதயத்தில் நீங்கள் வந்து ஆணி அடிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதனால் எலெக்ஷனரிங்கே மாறி போச்சு. பப்ளிக் மீட்டிங் போட்டு 5 லட்சம் பேர் கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸு, வேனு, லாரி, அவங்க பணம் உரை இதெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சிக்காரங்க யாரும் வருது, கட்சிக்காரங்க தான் அதில் வராங்க. பப்ளிக் மீட்டிங்னா பொதுமக்களே யாரும் வரது கிடையாது. கட்சிக்காரங்களுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எலெக்ஷனரிங் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரோடோரமாக நிற்க வேண்டியது, அங்கேயும் கட்சிக்காரங்க கூடுறாங்க. பப்ளிக் யாரும் பெரும்பாலும் இதுக்கு வரது கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து தாவேக்கா செய்யலைன்னு சொல்லி அதை குறையாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணல, நீங்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் போடலை, பிரச்சாரத்துக்கு போகல. இவங்க ஐடியா பிரச்சாரமே இதுதான். அவங்க பின்பற்றி வர்றதை அவர் பண்ணலை அப்படிங்கிற பிரச்சார யுத்திகள் வேறு யுத்திகள் இருக்குன்னு தவறிட்டாங்க அவங்க. மற்றவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இவரை பொறுத்தவரை முன்னே நம்ம சேனல் கூட பேசியிருக்கோம், தாவேக்காவுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, வீட்டுக்கு ஒரு ரசிகர் மன்ற கட்சிக்காரர் ஆகிட்டார். அவர் கொடுத்த டார்கெட் என்ன, முதல் டார்கெட்டு 6 மாதத்துக்கு முன்னாலே இன்னும் ஒருத்தரை குடும்பத்தில் இன்னும் ஒருத்தரை நம்ம கட்சிக்காக உழைக்கணும், சேர்த்துடணும். அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து 100 பேர் சொல்ல வேண்டியது, அந்த 100 பேர் 1000 பேர் கொண்டு சொல்லுவாங்க, அந்த 1000 பேர் 1 லட்சம் பேர் கொண்டு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பப்ளிக்கில் இருக்கிற, யூடியூப்பில் இருக்கிற பாப்புலராக இருக்கவங்க, ஃபேஷன் மாடல்ஸ், ஆக்ட்ரஸ்ஸு, இது போல் பப்ளிக் ஃபிகர்ஸ் இவங்கள வச்சு பரப்புரை செய்வது. இப்போ இந்த ஐடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத இவங்க, அதாவது அரசியல் கட்சிகள் கண்ணுக்கு தெரியாத அவங்க பொதுக்கூட்டத்தில் தானே பார்க்குறாங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேட்ச்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், கேன்டீனில் சாப்பிடும்போது பேசுகிறது, நம்மெல்லாம் விஜய் பக்கம் போகலான்னு. இப்படி அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு ஆஃபீஸில் காலேஜ் மேட்ஸ் இடையில குரூப்பாக அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லாம் முடிவு பண்ணி இந்த முறை ஒரு சேஞ்ச், விஜய் வரட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. இது இவங்க இந்த அரசியலில் பெரும் புள்ளிகள் இவங்க கண்ணுக்கு அது தெரியல.
ஆனால் இது பரவிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது. இது ஒரு 20% ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், 20 to 25% வந்து ஒரு வாரத்துக்கு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆமா எல்லாருமே ஒத்துக்கொண்டது அந்த 25%. எல்லா சர்வேலையும் 20 to 25% வந்துடுறாங்க. ஆனால் திமுக என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்கன்னா, நம்ம ஓட் கொஞ்சம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அதிமுக ஓட் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கும் அதிமுகவுக்கும் 5% கேப் இருக்குது, ஆகவே நம்ம வந்துடலாம். ஆனால் எங்கே தவறிட்டாங்கன்னா, கடைசி ஒரு வாரத்தில் டிஎம்கே ஓட்டுன்னு ஒரு 5% ஸ்லைட் டவுன் ஆகிடுச்சு. அந்த 5% டிவிகேக்கு போயிருக்கு. ஸோ 70 சீட்டு இருக்கிற டிவிகே 110 வந்துடுறாங்க, 110 இருக்கிற டிஎம்கே 70 வந்துடுறாங்க. இதுதான் அந்த கடைசி ஒரு வாரத்தில் நடந்த இது இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பூத்தில் எனக்கு தெரிஞ்ச பூத்தில் டிஎம்கே ஒர்க் பண்ணுற பூத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கள் ஏரியா பல ஏரியாவில் அவங்க சந்திக்கும் போது எங்கள் ஓட்டு வந்துருச்சுங்க, நாங்கள் வந்து ஜெயிச்சிடறோம் இப்படின்னு தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. டிவிக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அந்த பூத் ஏஜென்ட்டே கண்டுபிடிக்க முடியல, அது என்னன்னு தெரியல. எப்படி அதுதான் எனக்கு புரியல. அதாவது அப்போ அந்த இடத்துல பூத் ஏஜென்ட் சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சரியா வேலை செய்யலையா இல்லை? எனக்கு தெரிஞ்சு நான் பல எலெக்ஷன் பார்த்துருங்க. அதாவது இவங்க கண்ணை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஓட் போட போகிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல அந்த இது நீங்கள் வந்து இந்த முத்திரையில் நீங்கள் அந்த சீல் போடுற எலெக்ஷன் நீங்கள் ஸ்டாம்ப் போடுறீங்களோ, அந்த பட்டன் அழுத்துறீங்களோ, எந்த இடத்துல பட்டன் அழுத்துறீங்கன்றது அந்த பொசிஷன் கண்ணோட பொசிஷன் தெரியும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தடவை பிரச்சனையே ஆச்சு இது சம்பந்தமா. மேலே டாப்பில் ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ இருக்கிற நேம் பார்க்க அங்கே பார்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணானா நீங்கள் பார்க்கவே வேணாம், அவங்க கண்ணில் வச்சுட்டு இங்கே மேலே டாப்பில் வந்து போட்டிருக்கானுங்க. இது கீழே 3, 4, 5. இங்கே எனக்கு தெரிஞ்ச சில தொகுதியில் இந்த 3 க்ளோஸாக இருக்குது, 2, 3 and 4 மாதிரி இருக்குது. அப்போ நான் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இல்லை 17C வாங்கிட்டு எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இல்லையா? இப்போ அதிமுகவும் 17Cலாம் நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொன்ன விஷயம் இது. அதுக்கப்புறம் அதே மாதிரி திமுகவும் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ அந்த இடமும் என்ன பண்ணாங்க? இவங்க சொல்கிறாங்களே, இப்போ ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட்டு பூத் கமிட்டியே இல்லாதவங்க கவுண்டிங் போது கூட அவங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அதுக்கு வரேன், பூத் கமிட்டியே இல்லாதவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். இது நான் தாவேக்கால கேட்டேன். அவங்க 2-3 மாதத்துக்கு முன்னாலே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் நினைக்கிறது தப்பு, ஓட்டர் லிஸ்ட்டு ஒருத்தருங்கிட்டே இருக்குது, ஒரு ஏரியாக்கான பூத் கமிட்டி ரெடியாக இருக்குது, ஒரு பூத்துக்கும் பூத் கமிட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தெரியலன்றாங்க. பூத் கமிட்டியே போடாத வந்து இன்றைக்கி வர ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் பூத் கமிட்டி போட்டதாக அங்கே பல ஆஃபீஸ் பேரஸோட பேசின டிவி கூட எல்லாருக்கும் பூத் கமிட்டி நம்மளாலே பார்க்க முடியுது. நிறைய வாக்கு சாவடிக்கு பக்கத்துலேயே அவங்களோட குரூப்பும் இருக்கதான் இருந்தாங்க. இந்த கடைசி 10 நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேரடியாக டோர் டு டோர் இவங்க வந்து அப்போ தான் சீரியஸாக எடுக்கிறாங்க. டிவிக்கேன்ற அது வர அவங்க பொருளாகவே பார்க்கல, பிரச்சாரத்தில் எல்லாம் ரோட் ஷோ பண்ண. ஆனால் டோர் டு டோர் போகிறாங்க, கேண்டிடேட்டே நடந்து போகிறாரு. அந்த காட்சியெலாம் டிவியில் பார்த்தோம். டோர் டு டோர் தான் பழைய முறை. இவங்க வந்தோடனே அந்த டோர் டு டோர்லாம் விட்டாங்க. இப்போ வந்து வாகனத்தில் போகிறாங்க, பப்ளிக் மீட்டிங் ஒரே இடத்துல ஆரத்தி எடுப்பாங்க. ஆமாம், நீ வந்து டோர் டு டோர் போகிறது வந்து ஒரு நல்ல மெத்தடு, அதில் வந்து கொஞ்சம் ரீச் பண்ணுறாங்க. இப்போ 3வது பாயிண்ட் வருவோம். இந்த பசங்க வந்து சொல்லி பெரிய மாற்றிட்டாங்கன்னா அது 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 என்ன இல்லீகலா? ஒரு அண்ணன் சொல்கிறாரு, தம்பி கேட்குறாரு, அப்பா சொன்னால் மகன் கேட்குறான், புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்கலாம், பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்கலாம். இது எல்லா வீட்லையும் நடக்கும். நான் இவனுக்கு போடுறேன், அவனுக்கு போடுறேன், இதெல்லாம் நடக்கும். இந்த பேத்தி சிறு குழந்தைய சொல்லி பெரியவங்க பேசி மாற்றிட்டாங்கன்னா இது 2 ஆபத்து இருக்குது. இது சட்டவிரோதம் கிடையாது. ஒன்று, இவங்களுக்கு ஓட்டே இல்லையே, அவனையும் கண்டியே பயப்படுறாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் ஓட்டே இல்லை. நீங்கள் வந்து விஜய் ஓட் போடுங்க ஆதரிங்கன்னு சொன்னாலும் அவங்க வாக்குரிமை இல்லாதவங்க, அவங்க எப்படி ஒரு தேர்தலை தீர்மானிக்க முடியும்? ஓட் போட்டவங்க 1,75,00,000 மேலே வாக்குகள் விழுந்திருக்கு திமுக. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. அவ்வளோ ஓட்டு எப்படி வருது? ஒன்று. 2வது இருக்கிற டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட்டு, திமுக அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏற்கனவே இளைஞர்கள்லாம் கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. இது வேற நீங்கள் 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து இன்னைக்கு குறை சொல்கிறீங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க வந்துருவாங்க. இன்றைய குழந்தைகள் நாளைய எஜமானர்கள், நாளை இந்தியா. 13, 15, 16 வயசு இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷனில் ஓட் போட போகிறாங்க. அப்போ விஜய் ஓட் பேங்க்கு 25%, 30% கூட்டிடும். நீங்கள் அவங்களுக்கு எதிராக அறிக்கை விட்டிங்கன்னா அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு எப்படி ஓட் போடுவாங்க?